அடுத்து அலகு 5ல் 4வது கேள்வி a of -5,7 b of -4, k c of -1, -6 and d of 4, 5. நாற்கரத்தின் பரப்பு வந்து 72 சதுர அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. கேவோட மதிப்பை கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நாற்கரத்தோட பரப்பு தெரியாதவங்க இப்படி போட்டுக்கலாம். எப்படின்னா x1 y1 x2 y2 நம்ம போடுவோம் இல்லைங்களா ஃபார்முலாவை. ஸோ அது மாதிரி நான் இங்கே போடுறேன். இந்த a பாயிண்ட் வந்து -5 7 -4 k -1 -6 4 5. அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதையே திரும்ப எழுதணும். எழுதியாச்சுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இதையும் நம்ம பெருக்க போகிறோம். ஸோ -5k கூட்டல் 4 6 24 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 24. அடுத்தது 1 5 -5. அடுத்தது 4 7 28. ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது மைனஸ் போட்டுட்டு இந்த பக்கம் இதையும் பெருக்க போகிறோம். இப்போ 7 4 28 மைனஸ் இருக்குது, அதனால் -28ன்னு எழுதணும். இங்கே மைனஸ் இருக்குது இல்லைங்களா? அடுத்தது k × 1 -k. அடுத்தது 6 4 -24. அடுத்தது 5 5 -25ன்னு வரும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேவோட வேறு எது மாதிரி கே இருக்குங்களான்னு பார்க்கணும். இல்லையாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 5k அப்படியே வச்சுட்டு நம்பர்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதுவும் கூட்டலில் இருக்குது, இதுவும் கூட்டலில் இருக்குது. அப்போ அது ரெண்டத்தையும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 24 28 -5. அதாவது இதையும் கூட்டிட்டு -5 பண்ணணும். இப்போது 52ன்னு வரும். ஸோ 52லேருந்து நம்ம 5 கழிச்சோம்னா நமக்கு வந்து 47 வரும். அப்போ நம்ம கூட்டலில் தான் போடணும். கூட்டல் தான் பெரிய நம்பராக இருக்குது இல்லைங்களா? 24 28 கூட்டினா 52. 52லேருந்து நான் 5 கழிச்சுனா எனக்கு 47 வரும். அந்த 47 வந்து +47 வரும். ஓகேங்களா? இது முடிஞ்சது. அடுத்து இப்போ இங்கே கூட்ட போகிறோம். எல்லாமே மைனஸ்லேயே இருக்குது பாருங்கள். மைனஸ்லேயே இருந்தால் -28 -24 -25 இதை கூட்ட போகிறோம். இப்போ கூட்டினா நமக்கு வந்து எல்லாமே கூட்டினோம்னா -77ன்னு வரும். -77 -kன்னு கிடைக்கும். இங்கே இப்போது என்ன பண்ணுறோன்னா 1/2 -5k +47. இந்த மைனஸை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். +77 மைனஸும் ப்ளஸ் k ஆகும். ஓகேங்களா? இப்போ கேவோட கிழவை மட்டும் நம்ம கூட்டிக்கிறோம். கேவோட அதாவது ஒரு உறுப்பு இருக்குது இல்லைங்களா? அதாவது -5k + 4. அப்போ -5லேருந்து 1k போச்சுன்னா எவ்வளோ வரணும்? 4k வரும். ஓகேங்களா? -4kன்னு வரும். இப்போ 47 77 கூட்டினோம் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 124 வரும். ஓகேங்களா? அப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவல் டு இங்கே நமக்கு வந்து பரப்பளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? அதை 72ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அதை போட்டு வரணும். நான் அப்படி விட்டுட்டேன். ஸோ 72 இப்போ போட்டுக்கோங்க. இந்த 72 ஆச்சுங்களா? ஸோ இந்த ஆஃபு -4k +124ன்னு இருக்குது. இப்போது இந்த 2 வந்து இந்த சைடு வந்ததுன்னா அப்போ நான் இங்கே கேன்சல் பண்ணிடுறேன். 72யும் 2யும் இருக்குங்க. அப்போ -4k + 124 = 144ன்னு ஆகும். ஓகேங்களா? ஸோ -4k + 124 -144 = 0ன்னு கொடுத்தேன்னா, இப்போ நான் 144லேருந்து 124 கழிக்கணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் தான். ஸோ 4லேருந்து 4 போச்சு. அப்போ 20 வருது. ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்போ -4k -20 வரும் இங்கே = 0. இப்போ -4k = 20 ஈக்குவல் கொடுத்தா இந்த 20 வந்து அந்த பக்கம் போயிடும். ஸோ k = 20/4. அப்போ என்ன ஆகும்? 1 4 4 5 4 20. ஸோ கேவோட வேல்யூ வந்து எனக்கு -5 கிடைக்கிது. இதுதான் இதனுடைய விடை. அவ்வளோதான் இந்த கணக்கு. இப்போ அலகு 7ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு கூம்பின் கன அளவு
1005 5ன் கீழே 7ன்னு கொடுத்துருக்காங்க கன சென்டிமீட்டர் மற்றும் கீழ் வட்டப்பரப்பு 201 1ன் கீழே 7 சதுர சென்டிமீட்டர் எனில் சாய் உயரம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூம்போட கன அளவு இருக்குது. கூம்பு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ கூம்பு இது இருக்குது, இதோட கன அளவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னா, கூம்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அதனுடைய வட்டப்பரப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வட்டப்பரப்புன்னு எழுதிக்கலாம். ஸோ வட்டப்பரப்பு அடிப்பரப்பு எல்லாமே ஒன்று தான். ஸோ கூம்போட கன அளவு வந்து கூம்பின் கன அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், வின்னு சொல்லுவோம். 1/3 πr² h சதுர அலகுகள், கன அலகுகள். வட்டப்பரப்பு வந்து a = πr² சதுர அலகுகள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கன அளவு வந்து 1005 5ன் கீழே 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1005 5ன் கீழே 7ன்னு போட்டுக்கிட்டு 1/3 πr² h அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்ற போகிறேன். ஸோ 1005 × 7 + 5/7ன்னு வரும். ஸோ 1/3 πr² h. இப்போ இதை பெருக்கிக்கோங்க. பெருக்கணும்னா 35 0 1 7. ஸோ 7 = 1/3 πr² h. அப்போ 7040 / 7 = 1/3 πr² hன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே ஏரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 201 1ன் கீழே 8 = πr² அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது என்ன பண்ணலான்னா, இங்கே πr² இருக்குது, இங்கேயும் πr² இருக்குது. ஸோ இந்த πr²க்கு இந்த நம்பருன்னு சொல்லியிருந்தால இதை வந்து நான் பின்னமாக மாற்றிக்கிறேன். அந்த பின்னமாக மாற்றிட்ட பிறகு அந்த πr² நான் வந்து பிரதியிடலாம் இல்லைங்களா? ஸோ 201 × 7 = 1 / 7 = πr². இப்போ இதை பெருக்கணும்னா 470 1407 = 1 / 7 = πr² வரும். அப்போ 1408 / 7 = πr². இப்போ பாருங்கள், நான் வந்து 7040 / 7 இதில் பிரதியிட போகிறேன். πr² வந்து எனக்கு என்னன்னு பார்த்தோம்னா 1408 × h. ஸோ நான் இப்போ இதை வந்து நான் பண்ணுறேன், குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது எனக்கு h தான் வேல்யூ தேவை. ஸோ 1 1408 இந்த 7 மேலே போயிடும். கீழே வந்து 7040 × 3 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இங்கே நான் ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டேன். ஸோ 1408ன்னு கீழே 7 விட்டுட்டேன். ஸோ 7 இருக்கும். அப்போ இந்த 7 மேலே போச்சுன்னா இதெல்லாம் வந்து நமக்கு எச்சின்னு வச்சுட்டேன். ஸோ என்ன வரும், 1 1408 இந்த 7 வந்துடுச்சு இல்லைங்களா? அப்போ 7040 3 × 7 இன்னொரு 7 வரும். இந்த 7 கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ கேன்சல் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணலாம், ஹெச்சோடு தானே இருக்குது. ஸோ ஹெச்சு கூட இருக்கும்போது இதுதான் மேலே வரும். இது இப்படி பண்ணாதீங்க, நான் திரும்ப போடுறேன் பாருங்கள். h = 7040 × 7 × 3 / இது அப்படியே கீழே வந்துடும். 1408 என்ன வரும், 1408 மட்டும்தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 7 இருக்குது இல்லைங்களா? நமக்கு பாருங்கள், h = 7 3 7040 இது கீழே வந்துடும். அப்போ இங்கே ஒரு 7 இருக்கும். இதுவும் கேன்சல் ஆகிடுது. இப்போ இதை வந்து நான் என்ன பெருக்கி பார்க்குறேன்னா, 1408 கூட எனக்கு வந்து நான் 8 கூட 5 பெருக்குனா 40 வரும் இல்லையா? நான் பண்ணி பார்க்குறேன், வருதான்னு பார்க்கலாம். 8 5 40, 5 4 20, மிச்சம் 2, 1 5 5 6 7. ஸோ வருது 1408 5
அப்படின்னு பெருக்கிறேன். அப்போ மேலே வந்து எனக்கு 5 3 வருது. ஸோ என்னுடைய எச் வந்து 15 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் எச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆறு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஆறு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏரியாவை நான் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு πr² வச்சுக்கிறோம். ஸோ ஏ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 1408 டிவைடட் பை 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1408 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு πr². இந்த πr² வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். 1408 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 22/7 r². இந்த 7ம் இப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 1408 டிவைடட் பை 22 ஈக்குவல் டு r²னா இரண்டாவது வாய்ப்பாட்டில் அடிங்க. 1 2 2 1 2 7 2 14 0 4 2 8 1 11 11 6 11 66 மிச்சம் வந்து 4 இருக்கும். 4 11 44. அப்போ r² வந்து எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா 64 கிடைக்கிது. இப்போ r ஈக்குவல் டு √64ன்னு போட்டால் எனக்கு 8 சென்டிமீட்டர் கிடைக்கும். √64க்கு 8 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ ஆர் வந்து எனக்கு 8 சென்டிமீட்டர்னு கிடச்சிச்சு. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே சாய உயரம்னு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாய உயரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். சாய உயரத்துக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா என்ன வந்து கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ √h² + r². h வந்து 15² கண்டுபிடிச்சிருக்கோம். 8². ஸோ 15² வந்து எனக்கு 225, 8² வந்து 64. இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா √289 வரும். ஸோ 289க்கு வர்க்கமூலம்னு பார்த்தோம்னா 17 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அவ்வளோதான் இதனுடைய விடை. இதில் எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்து அலகு 8ல் 6வது கணக்கு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு நகரங்களில் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யும் நிலக்கடலை பொட்டலங்களின் விலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த நகரத்தில் விலைகளானது மிகவும் நிலையானதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலக்கடலை வந்து பொட்டலத்தை வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ விற்கிறது வந்து எங்கே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டாகவே இருக்குது எந்த நகரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நகரம் ஏயின் விலைகள் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 20, 22, 19, 23, 16. நகரம் பியின் வகைகள் 10, 20, 18, 12, 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். அதாவது ஏறுவரிசையில் எழுதிடலாம். நான் அப்படியே இங்கே எழுதிட்டேன் உங்களுக்கு. நகரம் ஏ நகரம் பி எப்படி எழுதினாலும் நமக்கு விடை வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸாக எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எக்ஸு டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரு d² வச்சுக்கிட்டாச்சு. இங்கே எக்ஸுன்னு எழுதியாச்சு. இங்கே இதெல்லாம் எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து 20, 22, 19, 23, 16. இதுலேயே வந்து 26ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரு d² கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு இதை மொத்தத்தையும் கூட்டி என்ன விடை வருதுன்னு பார்க்கணும். சிக்மா எக்ஸு 100ன்னு வருது. ஸோ அதுக்கு நான் சராசரியாக கண்டுபிடிக்கணும். சராசரியை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஸோ 100/5. எண் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா எத்தனை நம்பர் கொடுத்துருப்பாங்களோ அதுதான் நம்மளுடைய எண். சரிங்களா? ஸோ 1 5 5 2 5 10 0ன்னு வந்துடும். அப்போ எனக்கு எக்ஸ் பார் வந்து 20ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 20 நான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு வச்சுருக்கேன் இல்லைங்களா? 20 - 20 வந்து 0, 22 - 20 வந்து 2, 19 - 20 வந்து -1, 23 - 20 வந்து 3, 16 - 20 வந்து -4. இப்போ இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணிக்கிறோங்க. ஸ்கொயர் பண்ணி அப்படியே எழுதிடும். 2² வந்து 4, -1² வந்து 1, 3² வந்து 9, -4² வந்து 16. இதை வந்து இப்போ கூட்டி பாருங்கள். -1 -4 மைனஸையும் சேர்த்துக்கலாம். மைனஸையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வருதுன்னா -5 வரும். அதே போல் ப்ளஸ் 2த்தையும் கூட்டினோம்னா 2 3 கூட்டினோம்னா 5 வரும். ஸோ +5 -5 என்ன வரும்னா 0 வரும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக கூட்டிடணும். இப்போ நம்ம d² பண்ணிட்டோம் இல்லைங்களா? கூட்டிட்டோம்னா நமக்கு வந்து விடை வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 வருது. ஓகே, இப்போ எனக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ திட்ட விலக்கத்துக்கு வந்து √σdi² சிக்மா di² /n வச்சுருக்கேன். ஸோ di² வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா இதுதான்.
30ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் டி ஸ்கொயர் வந்து. ஸோ அந்த டி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். என் வந்து எனக்கு 5, ஒரு 5 5 6 30ன்னு வருது. ஸோ √6 மதிப்பு வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 2.45 அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும். இதில் 2 மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறதால நான் CV1ன்னு போட்டேன். ஸோ திட்ட விலக்கம் டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ திட்ட விலக்கம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2.45 டிவைடட் பை எக்ஸ் பார் வந்து நமக்கு 20ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது இன்ட்டு 100. இந்த 0 0 அடிச்சிட்டோம்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, திரும்பவும் 1 2 2 2 10 அப்படின்னு பண்ணாலும் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா எனக்கு வந்து 12.25 வரும். இல்லை நான் 2.45 பை வந்து 2 வச்சுக்கிட்டு பண்ணாலும் எனக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பியை பார்க்கலாம். நகரம் பியை பாருங்கள். நகரம் பியில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டோமா, எழுதிட்டு இது மொத்தத்தையும் கூட்டிக்கிறோமா, மொத்தத்தையும் கூட்டினோம்னா எனக்கு என்ன கிடச்சிதுன்னா 75 கிடச்சிது. ஸோ எக்ஸ் பார் வந்து என்னென்னா சிக்மா எக்ஸ் பை என். ஸோ சிக்மா எக்ஸ் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 75 கிடச்சிருக்கு. என் வந்து எனக்கு என்னன்னா 5, ஒரு 5 5 ஒரு 5 5 மிச்சம் 2 வரும், 5 5 25 வரும். இப்போ திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறோம். சிக்மா டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என். இப்போ திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. இப்போ எனக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சோம் 15ன்ட்டு. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பண்ண போகிறேன். 10லேருந்து 15 போச்சுன்னா -5, 20லேருந்து 15 போச்சுன்னா 5, 18லேருந்து 15 போச்சுன்னா 3, 12லேருந்து 15 போச்சுன்னா -3, 15 15 வந்து 0. ஸோ இதை வந்து கூட்டிக்கு பாருங்கள். 5 கூட்டல் 3, 5ம் 3ம் கூட்டலில் இருக்கா. ஸோ 5யும் 3யும் கூட்டினோம்னா 8, -5யும் -3யும் கூட்டினோம்னா -8 வரும். ஸோ 8 -8 என்ன வரும்னா 0 வரும். அடுத்தது ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். 5 ஸ்கொயர் 25, 5 ஸ்கொயர் வந்து 25, 3 ஸ்கொயர் 9, -3 ஸ்கொயரும் 9 தான் வரும். ஸோ மொத்தத்தையும் கூட்டினேன்னா 68 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 68 சிக்மா டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த 68 என் வந்து 5, இதை கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 5 5 ஒரு 5 5 மிச்சம் எத்தனை வரும், 18 வரும். 3 5 15, 15 போச்சுன்னா மிச்சம் 3, 6 5 புள்ளி வச்சுட்டு 0 போட்டோம்னா 6 5 30 வரும். சரிங்களா? அப்போ எனக்கு வந்து √13.6ன்னு வருது. அதுக்கு வர்க்கமூலம் பார்த்தீங்கன்னா 3.69 கிடச்சிருக்கு. ஸோ நான் CV2 கண்டுபிடிக்கிறேன். CV2 வந்து திட்ட விலக்கம் டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 இல்லையா. திட்ட விலக்கம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், எக்ஸ் பார் வந்து 15 × 100. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அப்படியே இதோட பெருக்கிக்கிறேன். பெருக்கிட்டோம்னா 369ன்னு வரும். ஸோ 15 இதையும் நம்ம வந்து வகுத்தோம்னா 24.6% வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா CV2 மாறுபாட்டு கெழு பியோடது தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த விலை வந்து மிகவும் நிலையானதுன்னு கேட்டிருக்காங்க. எது குறைவான விலையோ அதுதான் நமக்கு நிலையானதாக இருக்கும் எப்போவுமே. ஸோ நகரம் ஏ விலையே மிகவும் நிலையானது. ஓகேங்களா? இந்த கணக்கு புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள். அதுலேயே அந்த யூனிட்லேயே ரொம்ப முக்கியமான கணக்கு, அடிக்கடிக்கு கேட்பாங்க இதை. 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண் குழந்தையாவது இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. 2 குழந்தை இருக்குது. ஒன்று ஆண் குழந்தையும் இன்னொன்று பெண் குழந்தையும் இருக்கும். இல்லை ரெண்டுமே ஆண் குழந்தையாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே பெண் குழந்தையாக இருக்கலாம். சரிங்களா? இல்லை ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண் ஒரு ஆண். ஸோ மொத்தம் வந்து நமக்கு 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம கூறு வெளியே போடுறோம். S = BB, ரெண்டும் பையனாக இருக்கலாம், பையன் பொண்ணாக இருக்கலாம். ஸோ பெண்ணும் ஆணாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டும் பெண்ணாக இருக்கலாம். அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, குறைந்தது ஒரு பெண் குழந்தையாவது இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்படியே ஏ என்பது குறைந்தது ஒரு பெண் குழந்தையாவது இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு போட்டுட்டேன். அப்போ ஒரு பெண் குழந்தைனா குறைந்ததுன்னா அதிகமாக இருக்கலாம், அப்படி தானே எப்பவுமே வச்சுப்போம். குறைந்ததுன்னா அதிகமாக வச்சுப்போம், அதிகம்னா குறைவுன்னு வச்சுப்போம். அதுபோல் ஸோ குறைந்தது ஒரு பெண், இங்கேயும் ஒரு பெண் இருக்காங்க, இங்கே 2 பெண் இருக்காங்க. ஸோ அது மொத்தத்தையும் எழுதிக்கோங்க. அப்போ N(A) வந்து எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு பார்த்தா 3. ஸோ நிகழ்தகவு பார்த்தோம்னா N(A) டிவைடட் பை N(S) ஃபார்மில் எழுதிட்டோம். ஸோ N(A) என்ன கிடச்சிருக்கு 3. ஸோ N(S) வந்து பை 4. ஸோ இதுதான் விடை. இதோட அழகு பயிற்சியில் இருக்கிற முக்கியமான கேள்விகளெல்லாம் நாமே மொத்த யூனிட்டுக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நான் அப்புறமா போட்டு விடுறேன். இதில் எதனா டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.